கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 38வது வசனம். மத்தேயு 5:38, Matthew 5:38. கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று உரைக்கப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். இப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து 5வது காரியம் சொல்லி கொடுக்குறாரு. இப்போ நீங்கள் என்ன கேள்விப்பட்டீங்க? கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல். ரொம்ப சிம்பிள் தானே, பார்த்தா அப்படி தானே தெரியுது. ஆனால் நான் பழைய ஏற்பாட்டில் ஒரு 3 இடங்கள்லேருந்து இது வாசிக்கிறேன், உங்களுக்கு அப்போ புரியும். கொஞ்சம் கவனமாக பாருங்கள். யாத்திராகமம் 21வது அதிகாரத்தில் முதல்ல இது சொல்லப்படுகிறது. என்ன? 24வது வசனம். கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் கைக்கு கை காலுக்கு கால். சரியா? இதுக்கு முன்னாடி என்ன காரணம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். மனிதர் சண்டை பண்ணி 22வது வசனம். மனிதர் சண்டை பண்ணி கர்ப்பவதியான ஒரு ஸ்திரியை அடித்ததினால் அவளுக்கு வேறே சேதமில்லாமல் கர்ப்பம் விழுந்து போனால் அடிபட்ட ஸ்திரியின் புருஷன் அடித்தவன் மேல் சுமத்துகிறதற்கு தக்கதாயும் நியாயாதிபதிகள் செய்யும் தீர்ப்பின்படியும் தண்டம் கொடுக்க வேண்டும். வேறே சேதம் உண்டால் ஜீவனுக்கு ஜீவன், கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், கைக்கு கை, காலுக்கு கால், சூட்டுக்கு சூடு, காயத்துக்கு காயம், தழும்புக்கு தழும்பு பழி கொடுக்க வேண்டும். சரியா? 2வது லேவியராகமம் 24வது அதிகாரத்தில் 20வது வசனத்தில் இருக்கு. நான் அதற்கு ஆதாரமாக நான் முதல்ல இருந்து வாசிக்கிறேன். 17வது வசனம் பாருங்க. ஒரு மனிதனை கொல்லுகிறவன் எவனோ அவன் கொலை செய்யப்பட வேண்டும். மிருகத்தை கொன்றவன் மிருகத்துக்கு மிருகம் கொடுக்க கடவன். ஒருவன் பிறனை ஊடனப்படுத்தினால் அவன் செய்தபடியே அவனுக்கும் செய்யப்பட கடவுது. நொறுக்குதலுக்கு நொறுக்குதல், கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல். அவனுக்கு ஒரு மனிதனை ஊனப்படுத்தினது போல அவனும் ஊனப்படுத்த வேண்டும். மிருகத்தை கொன்றவன் பதில் கொடுக்க வேண்டும். மனிதனை கொன்றவனோ கொலை செய்யப்பட கடவன். சரியா? ரைட்டு. அடுத்து 3வதாக உபாகமம் புஸ்தகம் 19வது அதிகாரம் 19 வாசிக்கிறேன். 18வது வசனத்திலிருந்து. அப்பொழுது நியாயாதிபதிகள் நன்றாய் விசாரணை செய்ய கடவர்கள். சாட்சி கள்ள சாட்சி என்றும் தன் சகோதரன் மேல் அபாண்டமாய் குற்றஞ்சாட்டினான் என்றும் கண்டால் அவன் தன் சகோதரனுக்கு செய்ய நினைத்தபடியே அவனுக்கு செய்ய கடவீர்கள். இவ்விதமாய் தீமையை உன் நடுவிலிருந்து விலக்குவாயாக. மற்றவர்களும் அதை கேட்டு பயந்து இனி உங்களுக்குள்ளே அப்படிப்பட்ட தீமையை செய்யாதிருப்பார்கள். உன் கண் அவனுக்கு இறங்க வேண்டாம். ஜீவனுக்கு ஜீவன், கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், கைக்கு கை, காலுக்கு கால் கொடுக்கப்பட வேண்டும். இந்த 3லையும் என்ன புரிஞ்சு கொண்டது உங்களுக்கு? அதாவது 3மே நியாயாதிபதிகள் விசாரித்து அவர்கள் கொடுக்கக்கூடிய தண்டனை. ஏன்னா உபாகமம் 19வது அதிகாரத்தில் என்ன பார்க்கிறோம்? ஒரு பொய் சாட்சி சொன்னால் அவன் என்ன செய்யப்பட வேண்டும், அதனால அவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும், நியாயாதிபதிகள் என்ன தண்டனை கொடுக்கணும்னு சொல்லி. அதே இது லேவியராகமம் 24வது அதிகாரத்தில் சொல்லும்போது ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை காயப்படுத்திட்டான்னா நீதிமன்றத்தில் என்ன தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. யாத்திராகமம் புஸ்தகம் 21வது அதிகாரத்தில் சொல்லப்பட்ட காரியம் என்ன? ஒரு மனுஷன் இன்னொரு சகோதரியை, கர்ப்பமாக இருக்க சகோதரியை அடித்து அதனால் பிள்ளை இறந்து போச்சுன்னா அவனுக்கு என்ன செய்யணும், இல்லை வேற குற்றம் பண்ணால் அதுக்கு என்ன பண்ணணும். அப்போ இந்த 3 இடங்கள்லையும் பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டது என்ன? நியாயாதிபதிகள் நியாயம் தீர்ப்பதற்காக கொடுக்கப்பட்டது. சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? அதாவது ஒரு நீதிமன்றத்தில் நீதி எப்படி வழங்க வேண்டும் என்று நியாயாதிபதிகளுக்கு கொடுக்கப்பட்டது தான் இந்த கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் காதுக்கு காது மூக்குக்கு மூக்கு உயிருக்கு உயிர் என்று சொல்லக்கூடியது. இது யாருக்கு கொடுக்கலன்னா, இப்போ உங்களுக்கு நீங்கள் உங்களுக்கு ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கு இந்த அதிகாரம் கிடையாது. அதாவது நீதிமன்றத்தில் கொடுக்கக்கூடிய தப்பை, நீதிமன்றத்தில் கொடுக்கக்கூடிய ஒரு தீர்ப்பை நீங்கள் ஒரு தனி மனிதனுக்கு எடுத்துக்கொள்ள முடியாது. இன்றைக்கு நீதிமன்றம் எதற்காக வைத்திருக்கிறோம்? ஏன்னா நீதியை ஒருத்தர் கேட்டு அதை சரியான முறையில் நீதி கொடுப்பார் என்பதற்காகத்தான் வைத்திருக்கிறோம். ஆனால் இப்போ ஒருத்தர் இப்போ எனக்கு என் வண்டி என் வண்டியை ஒருத்தர் இடிச்சிட்டாரு, உடனே நான் இன்னொரு வண்டியை எடுத்துக்கொண்டு போய் அவர் வண்டியை இடிக்கிறது கிடையாது. என்ன காரணம்? அதற்கு என்ன தண்டனையோ அதை நீதிமன்றம் கொடுக்கும். அதே தான் இங்கே தேவனாகிய கர்த்தர் என்ன பண்ணாரு? இந்த இஸ்ரவேல் தேச மக்களை வழிநடத்துகிற ஆவிக்குரிய தலைவர்கள், அவர்களை நியாயாதிபதிகளை வைத்தாரு. அந்த நியாயாதிபதிகளுக்கு என்ன கொடுத்தாரு? நீங்கள் எப்படி நியாயம் தீர்க்க வேண்டும் என்று சொல்லக்கூடியதாக
அது என்ன, இது சிவில் லா என்று சொல்லக்கூடியதாக தான் கொடுத்தாரே ஒழிய, இதை ஒரு பொது நலத்திற்காக கொடுத்தாரே ஒழிய ஒரு தனி மனிதனுக்கு கொடுக்கவே இல்லை. ஆனால் இந்த பரிசேயர்களும் வேத பாரகர்களும் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, இதை ஒரு தனி மனிதனுக்கு கொடுக்கப்பட்டதாக எடுத்துக்கொண்டாங்க. இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்களும் இதை சரியான முறையில் புரிந்து கொள்ளாமல் இதை ஒரு தனி மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரமாக தவறுதலாக புரிந்து கொள்கிறார்கள். இட் இஸ் ஜஸ்ட் அ சிவில் லா. வல்லபிதாவே, இதை சரியான முறையில் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை எங்களுக்கு கொடுத்தீங்க. இனி இந்த வசனங்களை வாசிக்கிறவர்கள் ஒரு வசனம் மட்டும் வாசிக்காம அது எதற்காக, யாருக்கு, எப்பொழுது, எங்கு எழுதப்பட்டது என்பதை புரிந்து கொண்டு வேத வசனத்தை சரியான முறையில் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கிருபையில எங்களை வழிநடத்துங்க. மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மன்னால சந்திப்போம்.